ஹாய் நண்பர்களே, போன வீடியோவில் அதாவது நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தது 12/12 மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு. அப்போ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது எனக்கு என்ன விஷயம் நடந்தது, நான் எதுக்காக வேண்டிகிட்டு இருந்ததோ அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்போ அது கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆதாரமோட சொல்கிறேன். அதுக்காக தான் நான் வெயிட்டிங்கில் இருந்தது. ஓகே, அப்போ 21 டேஸு நான் ப்ரேயர் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் 2 டேஸ், அதாவது நேற்று ஆகும்போது 2 டேஸ் ஆயிடுச்சு. 21, 22, 23 23வது நாள் தான் எனக்கு அது கையில் கிடச்சிது. அப்போ ஓகே, அது என்னன்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஒரு அதாவது இது வந்து பிரபஞ்சத்துக்கிட்டே நாம் ஒரு கொடுக்குற ஒரு வேண்டுதல் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். அப்போ அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு சிம்டம்ஸ் நிறைய இந்த இயற்கை காமிக்கும். அதே போல் தான் நானும் இது பார்த்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் என் ஊரில் இருந்தது, கேரளாவில் இருந்தது. அப்போ தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு சொல்லி கொடுத்தது. அதப்போ நான் அதிலிருந்து அப்போ இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்துட்டேன். வந்த பிறகு நான் இது பண்ணிகிட்டு இருந்தது, முந்தா நேற்று வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தது. அப்போது நான் இடையில, அதாவது இப்போ இதில் டேட்டு கொடுத்துருக்குது 8ஆம் தேதி, மே 8ஆம் தேதி. நம்ம இப்போ வெளியில் நான் நின்றுட்டு இருந்த டைமில் நல்ல ஆகாசத்தில் நல்ல கருப்பாக இருந்தது. அப்போ அந்த டைமில் தான் இந்த வானவில் வந்து ஆகாசத்தில் நான் பார்த்தது. அதை சரி டேட்டோடு நான் அதை வந்து வீடியோ எடுத்தது. அப்போது எனக்கு அப்போவே மனசில் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தது, நான் இந்த இயற்கைக்கிட்ட ஒரு வேண்டுதல் கொடுத்துருக்குது, அது கண்டிப்பாக அதை சிம்டம் எனக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நான் அதை வந்து வெளிப்படையெல்லாம் ஹஸ்பண்டுக்கிட்டேயும் சொல்லலை, பாப்பாவுக்கிட்டேயும் சொல்லலை, யார்கிட்டையுமே நான் இது சொல்லலை. நான் இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணுறேன். அதான் இடையில வந்து ஒரு டைம் ஹஸ்பண்டோட கையில் இந்த எழுதி வச்சுருக்குது பார்த்துட்டு கேட்டேன் என்கிட்ட, நீ என்ன எழுதி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது சும்மா பெண்ணு இதாகுமோ அப்படின்னு நான் இப்போ செக் பண்ணதுக்காக சும்மா எழுதி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை ஹஸ்பண்டு கூட நான் சொல்லலை இது. அப்போது இந்த சிம்டம் நான் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு என்னோடய வேண்டுதல் கிடைச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தது. அப்போது நீங்களும் இதே மாதிரியெல்லாம் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இதே மாதிரி இயற்கையில் இதே மாதிரி உள்ள விஷயங்கள், அதாவது உங்களுக்கு இந்த ஒரு தூவல் கிடைக்கிறது, அதாவது ஃபெதர் கிடைக்கிறது, இதே மாதிரி வானவில் பார்க்குறது, அந்த மாதிரியெல்லாம் சிம்டம் நீங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அதோட இயற்கை காட்ட ஒரு மீனிங். ஓகே, அப்போ நான் என்ன விஷயம் அப்படின்னு, என்ன தான் எனக்கு நடந்தது அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் வந்து இந்த கொரோனா டைமில் எனக்கு ரொம்ப ஃபினான்ஷியலாக எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டு இருந்த டைம் அது. அப்போது நான் என்கிட்ட ஒரு ஆர்னமெண்ட்ஸ் இருந்தது. அப்போ அதில் ஒரு 2 ஸ்டட்டு, அந்த ஸ்டட்டில் ஒரு ஸ்டட்டுக்கு வந்து அதை முன்னாடி ஏற்கனவே நான் ஒரு டைம் உங்கள்கிட்ட சொல்லிய மாதிரி ஞாபகம் எனக்கு வீடியோ கூட போட்டிருந்தது, ஜுவல்ஸுக்கு தொலைஞ்சு போயிடுச்சு எனக்கு அதோட அது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடச்சது அதே மாதிரி தான் எனக்கு இதுவும் கிடச்சிருக்குது. என்னன்னா எனது 2019 தான் இந்த 5500 இந்த ஒரு ஸ்டட்டு கொண்டு வந்து நான் அடவு வச்சது. அப்போ அது வந்து அந்த ரெசிப்ட்டும் தொலைஞ்சு போயிடுச்சு. ரெசிப்ட்டை ஒரு 2-3 டைம் கேட்டு பார்த்துட்டு ரெசிப்ட் இல்லாமல் அது தரமாட்டேன்னு சொல்லியும் காட்டி எனக்கு ஒரே ஒரு கவலையாக இருந்தது. அப்போ சரி, எப்படியாச்சும் அது கிடைக்கணுமே அப்படி சொல்லி இந்த யோசனை வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்திருந்தது. அப்போ நான் எப்பவும் போல் இந்த நேற்று பாப்பா வந்து அவள்கிட்ட ஸ்கூலெல்லாம் முடிஞ்செல்லாம் புக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய புக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே எனக்கு சின்னதாக ஒரு ஒரு இது மாதிரி ஒரு பர்ஸு மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே அது எப்படி அதில் உள்ளே போயிருந்தே எனக்கு தெரியாது. ஆனால் அது 10th பேக்கில் தான், அதில் அவங்க ஒரு பழைய ஒரு ட்ராவல் பேக் இருந்தது எங்கள்கிட்ட. அப்போ அந்த பேக்கு சைடு இதில் வந்து ஒரு சின்ன பர்ஸ், அதில் வந்து நான் இந்த ஒரு ரெசிப்ட்டும் இன்னொரு வேறு ஒரு 2-3 ரெசிப்ட்டும் மெடிக்கல் ரிப்போர்ட்டு இது எல்லாமே நான் எடுத்து அதில் வச்சுட்டு அங்கேயே வச்சுருந்தது நண்பர்களே. அப்போது இது கிடைச்சதே எனக்கு வந்து
ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த ட்ராவல் பேக் வந்து வருஷங்களுக்கு முன்பு தான் ഞാൻ യൂസ് பண்ணியது. அது அப்படியே வச்சிருந்தது. ഞാൻ ഹോസ്പിറ്റലെല്ലാം போகிற டைமிலெல்லாம் ഞാനത് அந்த பேக்கில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்போ அந்த பேக்கில் தான் பாப்பாவோட புக்ஸ் எல்லாம் 10th புக்கு எல்லாமே 11th புக் எல்லாமே எடுத்து ഇത് അടുക്കി വെച്ചിരുന്നത്. അപ്പോൾ ഇത് ഞാൻ ബാഗ് அந்த சைடு சிப்பெல்லாம் ഞാൻ ஓப்பன் பண்ணி பார்த்ததே கிடையாது. பார்க்கல. அது அப்படியே புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தது. அதில் தான் எனக்கு வந்து இது கிடைச்சது நண்பர்களே. அப்போ இந்த ரெசிப்ட் கிடைச்ச உடனே நான் கூப்பிட்டு கேட்டதுக்கு, வாங்க பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி அது கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய லக்கு அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் திடீர்னு வந்து அப்போ பணம் இல்லையா, அப்புறம் வந்து பாப்பாவோட காலேஜ் செலவுக்காக வச்சுருந்த பணத்துலேருந்து அவங்களுக்கு சொன்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு அவங்கள அமௌண்ட் சொன்னேன். 15க்கும் மேலே வரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதை எடுத்துகிட்டு போய் நான் எடுத்துகிட்டு வர போகிறோம் நண்பர்களே. எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த வீடியோ எடுக்கிறேன் அப்புறம். அப்போது நண்பர்களே நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்கள எல்லாமே எடுத்து கொடுக்கறதுக்கு எப்பயாச்சும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் அதை நான் எடுத்துகிட்டு வந்துருக்கு. அப்புறம் இந்த ஒரு ஸ்டட் மட்டும்தான் நான் வச்சேன். இதோட ஜாடிக்கு இதோட ஒரு திருகாணி வந்து தொலைஞ்சு போய்தான். அதனால் நான் அதை அப்படியே வச்சுருந்தது. அந்த அன்னைக்கு கிடச்ச கம்மலுக்கும் அதே மாதிரி தான். திருகாணி தொலைகிறது தான் எங்களோட வேலை. அதுதான் அடிக்கடி கம்மலுக்கு திருகாணி தொலைஞ்சு போகும். அதை அப்படியே எடுத்து வைக்கிறது. அப்போ இது வந்து கிடைச்சது எனக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் லக்கு அப்படி தான் சொல்லணும். நம்ம வந்து கஷ்டப்பட்ட பொருள் எப்போவுமே நம்மளை விட்டு போகாத நண்பர்களே. அது உண்மையான ஒரு விஷயம். நான் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்குது. அப்போ எல்லாம் யாருமே ஹெல்ப் பண்ணாமல் இல்லை. கடவுள் மட்டும்தான் என் கூட இருந்த எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்தது. அதனால தான் எனக்கு சிவபெருமானன்னு நினச்சாலே எனக்கு கண்ணில் தண்ணி தான் வரும் ஃபஸ்ட்டு. அது என்ன இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து என்னை மீண்டும் கொண்டு வந்திருக்குது. அது நினைக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் எனக்கு இதே மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே எனக்கு அறிமுகமாகிறதும், ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தர் மூலமாக எனக்கு தெரிகிறதும். இயற்கையை நாம் நேசிக்கும்போது திருப்பி கண்டிப்பாக இயற்கையை நம்மளே நேசிக்கும் நண்பர்களே. அது வந்து நிறைய டைம் நான் அனுபவிச்சிருக்குது. அதனால தான் சொல்கிறேன். கடவுள் இயற்கை தான் கடவுள். அதனால் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த ஒரு வைப்ரேஷன் அது வந்து உணர்ந்தால் தான் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஒருத்தர் சொல்லுவோம் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கிடைக்குமா. நானும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தது. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது நான் அனுபவித்த உண்மை. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த நகை மறுபடியும் நான் அடவு வைக்க போகிறோம். பாப்பாவோட காலேஜ் ஃபீஸு தான் பணம் எடுத்தது. இது திருப்பி இருக்குது. அப்போ இது அப்படியே கொண்டு வச்சு தான் அவளோட காலேஜ் செலவுகள்லாம் பார்க்கணும். அப்போ நான் ஹாப்பி. அப்போ நீங்களும் இதே மாதிரி ஹாப்பியாக இருங்க. அப்போ இதே மாதிரி தான் இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த மோதிர விரல் தான் இதே மாதிரி 12 எழுத வேணும். அதாவது பச்சை கலரில் இல்லைன்னா நீல கலரில் மையில் எழுதுங்க. 21 நாள் கண்டினியூஸாக எழுதணும். ஓகே, நம்பிக்கையோடு செய்யுங்க.